அருமையான பெருமக்களே, தாய்மார்களே, ஆவலோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான ஆர்வத்தோடு நானும் இருக்கிறேன். சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி வடகரையைச் சேர்ந்தவர், பன்னூல் ஆசிரியர், நமது ஊரிலே கூட்டாளர் மண்டோட அரபிக் கல்லூரியிலே 91 பட்டம் பெற்றவர் உடவி. அவர்கள் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அழகான துணி, அற்புதமான முறையில் பேசுவார்கள். அவர் லால்பேட்டை சர்க்காருடைய ஹலீஃபாவாகவும் இருக்கிறார்கள். ஃபைசிஷா மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் இஎஸ் முகமது அபூபக்கர் ஃபைசி உலவி ஹஸரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவதற்கு வருகிறார்கள். ரஹ்மான் அவருடைய பேச்சை கேட்டு பயன்பெறக்கூடிய வகையிலே எல்லா விதமான விஷயங்களையும் ஆர்வத்தோடு அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் கேட்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். اللهم صل على محمد شمس الأنبياء بدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين وقائد الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني شيخا مرشدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وقالوا يتقون. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا ارحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுவில் இருக்கிற அனைவர்கள் மீதும் இறைவனின் பற்றார் கருதரடை எந்தென்றும் குறைமின்றி பொழியக்கமாக இருக்கிறார்க்கு பின்னால் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இருக்கான இந்த நிகழ்ச்சியினுடைய சந்திப்புரிய தலைவர் ஹஜ்ரத் அப்துல் ரஹீம் சராஜி ஹஜ்ரத் அவர்களே, பள்ளி மாஸ்டருடைய சந்திப்புரிய இமாம் அவர்களே, வருகை தந்திருக்கிற சகோதரர்களே, பெரியவர்களே, முன்னிலை வகிக்கின்ற சமுதாயத்தின் மேன்மைக்குரிய பெருமக்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, போட்டியில் கலந்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினாலே மதரசா ஹிதாயாவுடைய 36வது ஆண்டு நிறைவு விழாவும் பரிசளிப்பு விழாவும் இன்றைய அடக்கமாக இருக்கிற மகான் சையத் ஹுசைன் வலியுல்லா அவருடைய நினைவு விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, போட்டியின் இறுதியில கடைசியாக அஸ்மாவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து நாம் நபியுடைய பெயர் சொல்லி இந்த போட்டியை நிறைவு செய்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, எந்த செயலாக இருந்தாலும் இறுதியாக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லித்தான் எல்லா நிகழ்ச்சியும் நிறைவு பெற வேண்டும். அதனால் தான் கடைசியாக துவா ஓதியதற்கு பின்னால் கூட 3 ஸலவாத் ஓதி நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஏனென்று சொன்னால்
நாம் செய்கிற அமல்களிலே ஏற்படுகிற குறைவுகளை நிறைவுபடுத்துவதற்காகத்தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாங்கிற நபியுடைய பெயரை வைத்தான், இகாமத்தின் நபியுடைய பெயரை வைத்தான், தொழுகையிலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற நபியுடைய பெயரை தொழுகைக்கு உள்ளே வைத்தான். தொழுகைக்கு வெளியேயும் தொழுகைக்கு உள்ளேயும் இன்னும் மற்ற எல்லா இடங்களிலேயும் நபியுடைய பெயரை ஏன் கடைசியாக அல்லாஹ் வைத்தான் என்று சொன்னால் அந்த நபி வந்தால்தான் எதுக்கு முழுமடை அடையும் என்பதனால்தான். அதனால் அதுபோல்தான் நுபுவத்தை நிறைவு செய்வதற்காக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோருக்கும் முன்னால் படைத்தாலும் கடைசியாக ஏன் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அவர்கள் வந்தால்தான் நிறைவு பெறும், அவர்கள் மூலமாகத்தான் நிறைவுபடுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி சகோதரர்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த பேச்சு போட்டி, இந்த சிறுவருடைய போட்டியையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரோடு தான் அது நிறைவுபடுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமைப்படுத்தி தருவானாக. சகோதரர்களே, இன்றைக்கு இந்த விழாக்களோடு சேர்ந்து மகான் சையீத் ஹுசைன் வலியுல்லாஹ் அவருடைய நினைவு நாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சகல மதத்தவர்களையும் எல்லோரையும் ஒரு சகோதரர்களாக ஒன்று சேர்க்கிற மனோபாவம், அந்த தன்மை வலிமார்களிடத்தில் தான் இருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரரை, வலி என்று சொன்னால் அதிகாரி என்று அர்த்தம். வலி என்று சொன்னால் அதிகாரி என்று அர்த்தம். அவுலியா என்று சொன்னால் அதாவது அதிகாரிகள் என்று பொருள். வலியுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வின் அதிகாரிகள். அவுலியா உல்லா என்றால் அல்லாஹ்வின் அதிகாரிகள் அர்த்தம். இது எப்படி என்று சொன்னால் வலி என்பதற்கு என்ன அடையாளம், அதற்கு அதிகாரி என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் சகோதரர்களே, திருமணம் நடக்கிறது, எல்லோரும் வந்து விட்டார்கள், திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு மௌலவியும் வந்து விட்டார். கடைசியாக என்ன கேட்பார், பெண்ணுடைய வழிகாரர் யார் என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணத்தை முடித்து கொடுக்கிற அதிகாரத்தை யாருடைய கையில் இஸ்லாம் மார்க்கம் தந்திருக்கிறதோ அவருக்கு போய் வழிகாரர். வழிகாரர் அதிகாரம் படைத்தவர் என்று அர்த்தம். வலியுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வின் அதிகாரி என்று பொருள். சகோதரர்களே, அப்படியானால் நமக்கு தெரிந்து ஒரு அரசாங்கம், கண்ணுக்கு தெரிந்து புறக்கண்களுக்கு தெரிந்து ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கம் சில அதிகாரிகளை வைத்திருக்கிறது. அந்த அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களை அந்த அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதுபோல நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியாம ஒரு ஆட்சி, அல்லாஹ்வின் ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறான். அந்த திட்டங்களை எல்லாம் அவருடைய வழிமார்களான இந்த வழிமார்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் உலகத்தில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை கவனிக்க வேண்டும். அதனால்தான் வலியுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வின் அதிகாரி என்றும், அவுலியாக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் அதிகாரிகள் என்று அர்த்தம். சகோதரர்களே, அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவன் நாடுகிறானோ அதை இவர்கள் மூலமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது நாம் சொல்லுகிற செய்தி அல்ல, அல் குர்ஆன் பேசுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பிரயாணம் செய்து போன செய்தியை, அந்த தகவலை கேட்டிருப்பீர்கள். கப்பலிலே போனார்கள், கப்பலிலே முதல் ஓட்டையிட்டார், ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கே ஒரு சிறுவரை கொலை செய்து விட்டார். மூன்றாவது இடிந்து கீழே விடப்போகிற நிலையில் இருந்து ஒரு சுவற்றை அது கீழே விழாத அளவுக்கு செப்பனிட்டார்கள். இந்த மூன்று காரியத்தையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்தார்கள். மூன்று காரியத்திற்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சேபித்தார்கள் என்கிற செய்திகளை நாம் பல தடவை நம் உலமாக்கள் மூலமாக திருக்குர்ஆன் விரிவுரைகளில் நாம் கேட்டிருப்போம் சகோதரர்களே. ஆனால் இந்த மூன்றையும் முடித்ததற்கு, மூன்று தடவை கேள்வி கேட்டதற்கு பின்னால் இனிமேல் எம்மோடு நீங்கள் பிரயாணம் செய்து வர முடியாது, நாம் பிரித்து விட வேண்டும் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னபோது அந்த மூன்று காரியத்தை ஏன் செய்தார் என்பதை சொல்லுகிற போது, நான் என்னுடைய விருப்பத்திற்கு செய்யவில்லை,
என்று சொல்லிவிட்டு ரஹ்மத்தன் ரஃபீக, இவர் அல்லாஹ்வுடைய கருணையான உத்தரவின் அடிப்படையில் இது நடந்திருக்கிறது, அவன்தான் என்னிடத்தில் சொன்னான், நான் இப்படி செய்தேன் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் என்பதை குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே. அப்படியானால் ரெண்டு பேரும் போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த உத்தரவு இந்தந்த இடத்தில் இந்தந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகிறது. அவர் செய்து கொண்டே போகிறார். அதற்கான காரணங்கள் என்ன? கப்பலை ஏன் ஓட்டை போட்டேன், காரணம் சொல்கிறார்கள். சிறுவனை ஏன் கொண்டேன், காரணம் சொல்கிறார்கள். அந்த சுபத்தையை செப்பனிட்டேன், காரணம் சொன்னார்கள். இந்த காரணம், இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரிந்ததே தவிர கூடவே சென்று கொண்டிருக்கிற நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் சொன்னதற்கு முன்னால் தான் தெரிகிறது என்று சொன்னால் இந்த பொருள் சகோதரர்களே, அதற்காக ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியர்களை தெரிவித்த காரணத்தால் நபி மூசா அவருடைய கரத்தை நாம் குறைத்து மடிவித்து விடக்கூடாது. அதுதான் சில காரியங்களை நமக்கு கற்றுத் தருவதற்காக, சூசகமாக சுட்டி காட்டுவதற்காக அதுதான் அந்த வரலாற்று பேசுகிறான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியானால் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் சில திட்டங்களை போடுகிறது. அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சில அதிகாரிகளை வைத்திருப்பது போல கண்ணுக்கு தெரியாத ஒரு அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் போடுகிற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக சில அதிகாரிகளை வைத்திருக்கிறான். அந்த அதிகாரிகளுக்கு பெயர் வலியுல்லாஹ் என்று சகோதரர்களே. அந்த வலியுல்லாஹ்களில் அந்த அதிகாரிகளில் ஒருவர் தான் இங்கே அடக்கமாக இருக்கிற மகான் சையத் ஹுசைன் வலியுல்லாஹ் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் மூலமாக, இது போன்ற வலிமார்கள் மூலமாகத்தான் அவர்கள் சகோதரத்துவத்தின் அடையாளங்களாக சகல மதத்தவர்களுடைய மத்தியில் ஏற்படைய மத்தியில் சௌஜன்யத்தை ஏற்படுத்துவதற்காக, அவர்களுக்கு மத்தியில சகஜமான வாழ்க்கையின் காரணிகளாக அந்த வலிமார்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்கள் வருவார்கள், தேவாலயங்களுக்கு கிறிஸ்தவர்கள் போவார்கள், கோயிலுக்கு இந்துக்கள் போவார்கள், தர்காவுக்கு எல்லோரும் வருவார்கள். இந்துக்களும் வருவார்கள், கிறிஸ்தவர்களும் வருவார்கள், முஸ்லிம்களும் வருவார்கள். காரணம் என்று சொன்னால் அவர்கள் தான் சகோதரத்துவத்தினுடைய சகலத்துடைய காரணிகளாக வலிமார்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் தான் தர்காக்கள் மீது இப்போது பள்ளிவாசல் மீது குறிவைத்தவர்கள் இப்போது என் தர்காக்கள் மீது குறிவைத்திருக்கிறார்கள், ஏன் திருப்பரங்குன்றம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது சகோதரத்துவத்தை அழிப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற கடைசி ஆயுதம் இதுதான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அங்கே எல்லோரும் வருகிறார்கள், இந்துக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லோரும் வருகிறார்கள். எல்லோருக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது, எல்லோரும் ஒரு வேண்டுதலுக்காக வருகிறார்கள், வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது என்று சொன்னால் இந்த சகோதரத்துவத்தை வலிமார்களால் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அதை கெடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு எல்லா சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் நாம் பூர்வ குடிமக்கள் என்பதற்கு தர்காக்கள் தான் ஆதாரம். அதை விட வேறு சிறந்த ஆதாரத்தை நாம் காட்டிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் திருச்சியில் இருந்த கர்லே ஆலம் பாதுஷா அவர்கள் 800 ஆண்டுகளை கடந்தவர்கள், அஜ்மீர் நாயகம் 800 ஆண்டுகளை கடந்தவர்கள். அவருடைய மன்னரைகள் ரவுதாக்கள் இந்த மண்ணில் 800 ஆண்டு காலம் இருக்கிறது சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் 800 ஆண்டுகளுக்கு முன்னமே முஸ்லிம்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிற சகோதரர்களே. நாம் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள் என்பதற்கு தர்காக்கள் தான் அடையாளம். நம்முடைய நிலைப்படுத்துவதற்கு அதுதான் அடையாளம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் வலிமார்களுக்கு இந்த சமுதாயம் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறது. அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்தது சகோதரர்களே. ஈமான் வந்தது, இஸ்லாம் வந்தது. ஆனால் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வரவில்லை. அவர்கள் கொண்டு வந்த ஈமானும் இஸ்லாமும் இந்த மண்ணுக்கு வந்தது என்று சொன்னால் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவர்கள் வலிமார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சேருதாவது வலியில்லாவாக
இருக்கட்டும், நபி ஆலம் பாதுஷாவாக இருக்கட்டும், இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவாக இருக்கட்டும், பாதுஷா நாயகமாக இருக்கட்டும், நம் ஊரில் அடங்கியிருக்கிற சையத் ஹுசைன் வலியுல்லாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நபி கொண்டு வந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இந்த வலிமார்கள் தான். இன்றைக்கு நீங்களும் நானும் முஸ்லிமாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள், 2 சந்ததிகள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த வலிமார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நாம் முஸ்லிம்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களை கட்டி இன்றைக்கு எல்லா இடத்திலேயும் கொள்கை நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் இந்த வலிமார்கள் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஹராம்கள் பேணப்படுகின்றன, ஷரியத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த வலிமார்கள் என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வலிமார்கள் வந்தார்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நபியை அறிவித்தது போல ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வலிமார்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் தான் இந்த மண்ணுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பது நம்முடைய கவனத்திற்குரிய சகோதரர்களே. அவர்கள் வந்து மிகப்பெரிய சொற்பொழிவெல்லாம் ஆக்கிக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அடுக்குமொழியை ஒன்றாம் பேசிவிடவில்லை. அவர்கள் பார்த்தார்கள், லாகூரில் இருந்து பனாரஸில் இருந்து லாகூர் வரைக்கும் ஒரு பிரயாணம் போனார்கள். அதில் ராஜா முஹீத் ஜிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய பார்வை யார் மீதெல்லாம் பட்டதோ எல்லோரும் முஸ்லிமாக ஆனார்கள். அந்த பார்வை தான், ஒரு பார்வை போதும் அவர் முஸ்லிமாக ஆகிவிடும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபியினுடைய பார்வைக்கு எப்படி ஒரு அந்தஸ்து இருக்கிறதோ அது ஒரு வலிமாவுடைய பார்வைக்கு அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். அதற்கு முன்னால் நேரடியாக நபியை பார்த்து இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு, நபி அவர்களை பார்க்காமல் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. அந்தந்த பல பகுதிகளுக்கு சஹாபிகள் போர் நடத்தி போனார்கள், வணிகத்தின் காரணமாக போனார்கள். அந்த சஹாபிகளுடைய கை கரம் வைத்து அவருடைய உபதேசம் கேட்டு அந்தந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அரபு நாட்டு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லிம்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் நபியை இன்னும் பார்க்கவில்லை, சஹாபிகளாக ஆகவில்லை. அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிற போது பொது அறிவிப்பு செய்து எல்லோரும் மக்காவுக்கு வந்துவிட வேண்டும், எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வந்துவிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்ய சொன்னார்கள். 1,24,000 பேர்களும் மக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அதில் நபி அவர்கள் நேரடியாக பார்த்தவர் குறைவானவர்கள் தான், பார்ப்பதற்கு தான் நிறைய பேர் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தவாஃப் செய்தார்கள். மக்காவிலே தவாஃப் காபத்துல்லாவை சுற்றி தவாஃப் செய்தார்கள். தவாஃப் செய்கிற போது ஒட்டகத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு நபியவர் தவாஃப் செய்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் நபி அவருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படவில்லை, திடமாக்கல் குறைவு ஏற்படவில்லை, பலவீனம் ஏற்படவில்லை, நோய் எதுவும் ஒரு பெற்றிருக்கவில்லை. எல்லாம் இருந்தும் திடமாத்தரமாக இருந்தும் ஆரோக்கியமாக இருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஒட்டகத்தின் மீது ஏறி உட்கார்ந்து தவாஃப் செய்தார்கள் சொன்னால் நபியின் மீது இவர்கள் பார்வைப்பட வேண்டும். பார்வை பட்டால்தான் ஒரு சஹாபியாக ஆக முடியும். ஆயிரக்கணக்கான ரக்காத்து கொடுத்திருக்கலாம், காலம் முழுவதும் நோன்பு வைத்திருக்கலாம், இருக்கிற பொருளையெல்லாம் ஜக்காத்து கொடுத்திருக்கலாம், இன்னும் என்னவெல்லாம் செய்திருக்கலாம். சஹாபியாக ஆக முடியாது. சஹாபியாக ஆக வேண்டும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும், ஒரு கடன் நேரமாக பார்த்திருக்க வேண்டும். அந்த ஒரு பார்வை இருக்கிறதே அதுதான் சஹாபி என்ற அந்தஸ்தை கொடுக்கும். அதனால் எல்லோருடைய பார்வையும் தன் மீது விழ வேண்டும். அந்த சஹாபி என்ற அந்தஸ்து இதுவரைக்கும் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். ஒட்டகத்தின் மீது தவாஃப் செய்தார்கள். எல்லோருடைய பார்வையும் பட்டது. 1,24,000 பேரும் சஹாபிகளாக ஆனார்கள். சகோதரர்களே, அதனால் நபியுடைய பார்வையை, நபியை பார்த்தவர்களுக்கு ஒரு பாக்கியம், நபி யாரை பார்த்தாரோ அது ஒரு பாக்கியம். அதுபோல்தான் வலிமார்கள் யாரை பார்த்தார்களோ அவர்களும் பாக்கியம் பெற்றவர்கள், வலிமார்கள் பார்த்தவர்களும் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த பார்வை தான் அஜ்மீர் ராஜா முஹீத் ஜிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பார்வை யார் மீதெல்லாம் பட்டதோ அவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வில்லியம் அர்னால்ட்ஸ் ஆங்கில வரலாற்று ஆசிரியர், நான் முஸ்லிம் வந்தவன், நாம் எழுதிய வரலாறு அல்ல, யாரும் எழுதிய வரலாறு அல்ல. வில்லியம் அர்னால்ட்ஸ் எழுதுகிறான்,
அதில் காஜா முஹீதீன் சிஷ்தி அவர்கள் மூலமாக இந்த நாட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 90 லட்சம் பேர். 1 கோடியே தொட்டு விடுகிற எண்ணிக்கை சகோதரர்களே. 90 லட்சம் பேர் இந்த இஸ்லாத்தை ஏற்றார்கள். 90 லட்சம் பேரையும் தனித்தனியாக பார்த்தோ கூட்டம் போட்டோ இப்படி சொற்பொழிவாக்கவில்லை, அவர்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கவில்லை. பார்வைப்பட்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஷாம் தேசத்திற்குள்ளே சஹாபிகள் போனார்கள். அவர்களுக்கு சஹாபிகள் தெரியாது, அரபுகள் வருகிறார்கள், முஸ்லிம்கள் வருகிறார்கள் என்று சாலையின் இரு மரங்களிலும் அந்த நாட்டு மக்கள் நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கொட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக சஹாபா பெருமக்கள் அந்த ஷாம் தேசத்திற்குள்ளே உள்ளே நுழைந்தார்கள். நுழைவதை பார்த்த மாத்திரத்தில் ஷாம் தேசத்தின் வாசிகள் இந்த சஹாபிகளை பார்த்தார்கள். வாயிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா தானாலே வந்தது சகோதரர்களே. இந்த பார்வை அவர்களுக்கு கலிமாவை கொடுத்தது. அதனால் நபியுடைய பார்வையாக இருக்கட்டும், சஹாபிகளாக இருக்கட்டும், வலிமார்களாக இருக்கட்டும், அவருடைய பார்வையின் மூலமாகத்தான் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் பரவியது. காரணம் என்று சொன்னால் அந்த ஒரு பார்வை சாதாரண பார்வை அல்ல, மஹ்லூக்கை மஅலூமாக ஆக்கி அல்லாஹ்வை மௌஜூதாக ஆக்கி பார்க்கிற பார்வை. இதில் இருக்கிற லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் மௌஜூதாக இருக்கிறான், அவன் மட்டும்தான் ஹயாத்தாக இருக்கிறான், அவன் மட்டும்தான் ஆலிமாக இருக்கிறான், அவன் மட்டும்தான் முனிதாக இருக்கிறான், அவன் மட்டும்தான் கவியாக இருக்கிறான், அவன் மட்டும்தான் சமியாக இருக்கிறான், அவன் மட்டும்தான் பசீராக இருக்கிறான், அவன் மட்டும்தான் கனிமாக இருக்கிறான் என்று பார்த்தார்களே. இத்தனை கோடி சிருஷ்டிகளிலும் அவன்தான் ஹயாத்தாக இருக்கிறான், அவனுடைய ஹயாத் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அவன்தான் மூஜூதாக, அவன்தான் எல்லாவற்றை காட்டிக் கொண்டிருக்கிறான். இவர்கள் கண்ணாடியில் தெரிகிற உருவங்கள் போல் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வஜூத் என்ற கண்ணாடியிலே இவர்கள் சுயமாக இல்லை, அவன்தான் எல்லாவற்றையும் சுயமாக இருக்கிறான். ஹயாத் அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்று எல்லாவற்றையும் அவர்கள் மதமாக ஆக்கி அல்லாஹ்வை மௌஜூதாக ஆக்கி பார்த்தார்களே. அந்த ஒரு பார்வை தான் இவர்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தியது சகோதரர்களே. அதான் வலிமா என்று சொன்னால் ஏதோ பெண்ணுக்கரைகள் அல்ல, அவர்களுக்கு புரியவில்லை. அதனால் தூசணமாக பேசுகின்ற சூழ்நிலை சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்கள் மன்னிக்கட்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்கள் தான் நம்மை முஸ்லிம்களாக ஆக்கினார்கள், மூமின்களாக ஆக்கினார்கள். மனிதர்களாக முஸ்லிம்களாக ஆக்கியது மட்டுமல்ல, நல்ல மனிதர்களாக அகலாக்குரியவர்களாக அவர்கள் நாம் ஆனதற்கு அவர்கள் தான் காரணம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீண்ட நேரம் பேச முடியாது. இரவு நேரம், பனிமாதம், தாய்மார்கள் வெளியே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடன் காக்க வைக்க முடியாது, காக்க வைக்கவும் கூடாது என்கிறதுக்கான சுருக்கமாக இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமிஷ் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர்கள் காஜா குதுபுத்தீன் பக்தியாரை காட்டுல்லாஹ் இல்லை குதுப் மினார் இருக்கிறதே, அவர் குதுபுத்தீன் பக்தியாரை காட்டி அவருடைய நினைவால் அவருடைய முரீதாக இருந்த சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமிஷ் அவர் கட்டியதுதான் குதுப் மினார் டெல்லியில் இருக்கிறது. அவர்கள் காஜா குதுபுத்தீன் பக்தியாரை காட்டி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மகான், ஒரு வழி. அவர்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக இறுதி நேரம், மரண நேரம் நெருங்குகிறது. அவர் சொல்லுகிறார், சொல்லுகிறார்கள், நான் மரணித்து போனதற்கு பின்னால் என்னுடைய ஜனாசாவை யார் தொழுக வைக்க வேண்டும் என்று சொன்னால் பருவ வயதை அடைந்ததில் இருந்து தக்பீர் தஹ்ரீமாக விட்டிருக்க கூடாது. இது ஒரு நிபந்தனை. இரண்டாவதாக அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அசருடைய முன் சுண்ணத்தை விட்டிருக்க கூடாது, இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவர் அந்நிய பெண்ணை தவறான பார்வை பார்த்திருக்க கூடாது, இது மூன்றாவது நிபந்தனை. அதற்கு பின்னால் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் தவிர்த்து தொண்டை விட்டிருக்க கூடாது, இது நான்காவது நிபந்தனை. இந்த 4 அம்சங்கள் யாருக்கு இருக்கிறதோ இவர்தான் என்னுடைய ஜனாசாவை தொழுகை நடத்த வேண்டும் என்று குதுபுத்தீன் பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியாக இறுதி உபதேசம் செய்துவிட்டு மரணித்து விட்டார்கள்.
இப்போது இந்த 4 நிபந்தனை நபர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். இங்கே அவரை கழுவி குளிப்பாட்டி கவலிட்டு கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். மக்கள் கூட்டமாக வந்து நிற்கிறார்கள். இப்போது தொழுகையை பற்றி யார் வருகிறார் என்று எல்லோரும் அமைதியாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற போது அந்த கூட்டத்தை பிரித்துக் கொண்டு ஒருவர் வந்தார். வந்து முன்னால் வந்து நின்றார். புனித உலகத்துக்கு முன்னால் வந்து நின்றார். தொழுகை நடத்துவதற்காக மூடி இருக்கிற முகத்தை திறந்தார். கஃன் துணியால் மூடப்பட்டிருக்கிற காஜா குதுபுத்தீன் பக்தியாரை காக்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய முகத்தை திறந்தார். திறந்து விட்டு சொன்னார், செய்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் ரகசியமாக இருந்த ஒரு உண்மையை இன்றைக்கு நீங்கள் பகிரங்கப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு தக்பீர் கட்டி தொழுகை நடத்தினார். எல்லோருக்கும் அந்த தொழுதார் சகோதரர்களே. யார் என்று சொன்னால் அவர்தான் அன்றைக்கு தில்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமிஷ் அவர்தான். அதான் இவருடைய ஒளியில் அவர்தான் அதாவது ஆட்சியாளர். 10 வயது அடைந்ததில் இருந்து அந்நிய பெண்ணின் தவறான பார்த்திருக்கவில்லை. ஒரு ஆட்சியாளர் 10 வயது அடைந்ததிலிருந்து உடலில் கொள்கை விட்டிருக்கவில்லை. ஒரு ஆட்சியாளர் 10 வயது அடைந்ததிலிருந்து தக்பீர் தஹ்ரீமாக விட்டிருக்கவில்லை. ஒரு ஆட்சியாளர் 10 வயது அடைந்ததிலிருந்து அசருடைய முன்சுன்னத்தை விட்டிருக்கவில்லை. ஏன் அசருடைய முன்சுன்னத்து என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், மற்ற சுன்னத்துகள் எல்லாம் பஜ்ருடைய, லுஹருடைய, அதுபோல் இஷாவுடைய முன்சுன்னத்துகள் சுன்னத்து முஅக்கதா. அசருடைய முன்சுன்னத்து சுன்னத்து முஅக்கதா அல்ல. சுன்னத்து முஅக்கதா என வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இது வலியுறுத்தப்படாத சுன்னத். வலியுறுத்தப்படாத ஒரு சுன்னத்தை கூட அவர் 10 வயதை அடைந்தது விடவில்லை என்று சொன்னால், வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து முஅக்கதா விஷயத்தில் எவ்வாறு நடந்திருப்பார், அவர் பருவத்தொழுகைக்கு நடந்திருப்பார் என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தொழுகை நடக்கிறார் சொன்னால், ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அலுவல்கள் இருக்கும், எவ்வளவு மன உளைச்சல்கள் இருக்கும், எத்தனை கவன சிதறல்கள் இருக்கும், எத்தனைக்கு மத்தியில் ஒரு மனிதனுக்கு வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக ஆட்சியாளர்களாக இருப்பவர்களுக்கு, மன்னர்களாக இருப்பவர்கள் அந்த புறம் என்று ஒரு இருக்கும். அது அசிங்கமான புறம் என்பது அவருக்கு தெரியும். அதெல்லாம் விவரிக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி இருந்தும் கூட மன்னர்கள் அப்படி வாழ்ந்த அந்த காலத்திலும் கூட 10 வயதை அடைந்ததிலிருந்து இன்னொரு அந்நிய பெண்ணை அவர் தவறாக பார்ப்பதில்லை என்று சொன்னால், எத்தகைய மனிதர்களை இந்த வலிமாக உருவாக்கினார்கள் என்பதை நாம் கவலை கொள்ள வேண்டும் சகோதரர்களே. காஜா குதுபுத்தீன் பக்தியாரை தாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரால் உருவாக்கப்பட்டவர்தான் சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமிஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவரை போன்றவர்கள் என்று சொன்னால், எத்தகைய மகத்தான மனிதர்களை, ஒழுக்கமுள்ள மனிதர்களை, நற்பண்புள்ள மனிதர்களை இந்த உலகத்திற்கு அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், வலிமாக இருப்பவர்கள் யார் என்பது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வலிமாக இருக்கிற நம்முடைய பகுதி அடக்கமாக இருக்கிற சையது ஹுசைன் வலியுல்லாஹ் அவருடைய நினைவு தினமும் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் பொருட்டால் நம்மை மன்னித்து அருள்வானாக. அவர்களின் பொருட்டால் அல்லாஹ்வுடைய ஈமானிலே ஒளியை ஏற்றுவானாக. அவர்கள் எப்படி இஸ்லாத்திற்காக வாழ்ந்து இஸ்லாத்திற்காக மரணித்தார்களோ அதுபோலும் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்குமுஸ்ஸலாம். அற்புதமான செய்திகளை சொன்ன ஹஸரத் அவர்களுக்கு மனமார்ந்த ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸாஇ ஃபித் தாரின். அல்லாஹ் இருவரையும் நற்கூலிகளை அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்கிய புரிவானாக.